2 நெப்பி 30 அதிகாரம் 30. மனமாறிய புறஜாதியர்கள் உடன்படிக்கையின் ஜனத்துடனே எண்ணப்பட்டார். அநேக லாமோனியர்களும் யூதர்களும் வார்த்தையை விசுவாசித்து பூரித்து இருப்பார்கள். இஸ்ரவேலில் திரும்பவும் சேர்க்கப்பட்டு துன்மார்க்கர் அழிக்கப்படுவார்கள். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை. 1. இப்பொழுது என் பிரியமான சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே பேசுவேன். ஏனெனில் புறஜாதியர்களையே காட்டிலும் நீங்கள் அதிக நீதி உள்ளவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள நெப்பியனாகிய நான் அனுமதி ஏனெனில் இதோ நீங்கள் தேவனுடைய கட்டளைகளையே கைக்கொள்ள வீட்டில் நீங்கள் அனைவரும் இவ்விதமாக அழித்து போவீர்கள். பேசி அந்த வார்த்தையை நிமித்தம் புறஜாதிகள் எழும்புவது அழிக்கப்பட்டனர் என நீங்கள் என்னை விட வேண்டாம். வசனம் 2. ஏனெனில் இதோ மனம் திரும்புகிற புறஜாதியர்கள் அனைவரும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஜனமா இருப்பார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்பும் யூதர்கள் அனைவரும் புறம்பேயே தள்ளப்படுவார்கள். மனம் திரும்பி இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய அவரின் குமாரரின் விசுவாசிக்கிறவர்களே தவிர வேறு ஒருவனுடனும் கர்த்தர் உடன்படிக்கையை செய்வதில்லை. வசனம் 3. அப்பொழுது நான் சற்று அதிகமாக புறஜாதியர்களையும் யூதர்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஏனெனில் நான் பேசிய புஸ்தகம் வெளிவந்தது புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட இருந்த கர்த்தருக்குள்ளே மறுபடியும் முத்திரை செய்யப்பட்ட பின்னர் எழுதப்பட்ட வார்த்தைகளை அநேகர்கள் விசுவாசிப்பார்கள். அவைகளே அவர்கள் உங்கள் சந்ததியின் மீதி உள்ளவர்களுக்கு கொண்டு செல்வார்கள். வசனம் 4. அப்பொழுது நாங்கள் சந்ததியின் மீதியானவர்கள் அதை குறித்து நாங்கள் எருசலேமிலிருந்து எப்படி வந்தோம் என்பதையும் அவர்கள் யூதர்களின் வழி வந்தவர்கள் என்பதையும் அறிவீர்கள். வசனம் 5. அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் பிதாக்களை பற்றியும் அறிவிக்கும் தங்களுடைய தங்களுடைய அறிந்திருந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஞானத்திற்கு திரும்பவும் சேர்க்கப்படுவார்கள். வசனம் 6. அப்பொழுது அவர்கள் களி கூறுவார்கள், ஏனெனில் தேவனுடைய கரத்திலிருந்து அவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கண்களிலிருந்து இருளின் செதில்கள் விழித்து வாங்கும் பல தலைமுறைகள் கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் குற்றமற்றவர்களாக மகிழ்ச்சியாக நிறைந்து ஜனமாயில்லாமல் விட்டால் அவர்கள் மத்தியிலிருந்து அநேக தலைமுறைகள் கடந்து போகாது. வசனம் 7. சீரடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற யூதர்களுக்கு கிறிஸ்துவில் விசுவாசிக்க தூவுவார்கள். அவர்கள் தேசத்தின் பரப்பின் மீது கூடார தொடங்குவார்கள். கிறிஸ்துவிலே விசுவாசிக்கும் அநேக மகிழ்ச்சியில் நிறைந்த ஜனமாவார்கள். வசனம் 8. கர்த்தராகிய தேவன் பூமியின் மீது தன் ஜனத்தை திரும்பவும் சேர்ப்பதற்கு எல்லா தேசங்களும் இனங்களும் பாஷைக்காரர்கள் மற்றும் ஜனத்திற்குள்ளும் தன் கிரியைகளை தொடங்குவார். வசனம் 9. கர்த்தராகிய தேவன் நீதியினாலும் எளிமையினாலும் நிறைந்திருந்து பூமியின் சாந்தமுள்ளவர்களிலே நடுநிலைப்படு முடிந்து கொள்வார். மேலும் தன் வாயிலே கோலம் பூமியையும் அடித்து தன் உதடுகள் சுவாசத்திலே துன்மார்க்கரையை கொன்று போடுவார். வசனம் 10. ஏனெனில் கர்த்தராகிய தேவன் தன் ஜனத்திற்குள்ளே ஒரு பெரிய பிரிவையும் ஏற்பு பண்ணி துன்மார்க்கரையும் அவர்கள் அழிக்கும் கால விரைவில் இருக்கிறது. அவர்கள் துன்மார்க்கரை நெருப்பினால் அழித்தாலும் அவர்கள் தன் ஜனத்தை தப்பை வசனம் 11. நீதி அவரின் அதை கச்சையாகவும் சந்நிதியும் அவரின் இடை கச்சையாகவும் இருக்கும். வசனம் 12. ஓனாய் செம்மறியாடுகளுக்குபடியின் வசமாய் செய்யும்
சிறுத்தை புலி வெள்ளை ஆடுகள் குட்டிகளுடனும் கற்று பாலச்சிங்கமும் கொளுத்த கன்றும் ஒருமித்து படுத்து கொள்ளும் ஒரே சிறுபிள்ளை அவைகளையே நடத்தி செல்லுகிறான். வசனம் 13. பேசவும் கடியும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்திருக்கும் சிங்கம் எருகள் போல அவைகள் தினமும். வசனம் 14. பால் குடிக்கும் குழந்தைகளை விரியன் பாம்பின் குட்டிகள் மேலே விளையாடும் பால் மறந்த பிள்ளைகள் காட்டு விரியன் புற்றிலேயே தன் கைகளே வைக்கும். வசனம் 15. பரிசுத்த ஆவி மெங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை கேடு செய்வதுமில்லை. ஏனெனில் ஜலம் சமுத்திரத்தை மூடியிருப்பதைப் போல பூமி கர்த்தரின் அறிக்கையை நிரம்பியிருக்கும். வசனம் 16. அப்படியினால் எல்லா தேசங்களின் காரியங்களும் தெரியப்படுத்தப்படும். அனைத்து காரியங்களும் அனுப்புத்திரருக்கு தெரியப்படுத்தப்படும். வசனம் 17. ஒளிப்படுத்தபடியா ஒன்றும் அங்கே இரகசியமாக வைத்து இருக்க மாட்டாது. வசனம் 17. வெளிப்படுத்தப்படாத ஒன்றும் இங்கே இரகசியமாக வைத்து இருக்க ஒளியிலேயே வெளியரங்கமாகாத அந்த அந்தகார கிரிகை அங்கே வசனம் 17. வெளிப்படுத்தப்படாத ஒன்றும் அநேக ரகசியங்களும் வைக்கப்படாது. மற்ற ஒளி வெளிப்படுத்தமாக அந்த கிரிகை அங்கே ஒன்றுமில்லை. பூமியில் மீது முத்திரை போட்டு கட்டுவிழ்க்கப்பட்டது ஒன்றுமில்லை. வசனம் 18. ஆகையால் மனுப்புத்திரருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்த எல்லா காரியங்களுக்கும் இந்த நாளிலே வெளிப்படுத்தப்படும். இனி ஒருபோதும் மனுப்புத்திரரின் இருதயங்களையே சாத்தான் நீங்கிய காலத்திற்கு வல்லமை கொள்ளப்பட்டான். அப்பொழுது என் விரி சகோதரரே, 18. ஆகையால் மனுப்புத்திரர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இருந்த எல்லா காரியங்களும் அந்த நாளிலேயே வெளிப்படுத்தப்படும். இனி ஒருபோதும் மனுப்புத்திரர் இருதயங்கள் மீது சாத்தான் நீடிய காலத்திற்கும் வல்லமை கொண்டு மாட்டான். இப்பொழுது பிரியமான சகோதரரே, நான் என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன்.